ஹாய் மக்களே! வணக்கம். வந்தனம் ஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு வந்து இது எபிசோட் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னன்னா, ஆ கேப்டன்சி டாஸ்க்கு அது வந்து எப்படி விளையாண்டாங்க? யாரையும் அவங்கள பார்க்கல இல்லையா? ஸோ அது வந்து காட்டணும்னு நெனச்சிருக்காரு. அது நல்லா தெளிவா வந்து குறும்படம் மாரி காட்டிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுல யார் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரிக்கும், அமித்க்கும் வந்து பாராட்டு கிடைச்சுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்கள்ட்ட சுதீக்ஷா கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, நாம நினைக்கிறது வந்து விஜய் சேதுபதி சார் அங்க சொல்லியிருக்காரு இல்லையா? சுதீக்ஷா கிட்ட கேட்டாங்க, "எதுக்கும்மா அதுன்னு?" கேட்டோனே, "2ண்ட் டைம் டாஸ்க்ல நான் தோத்துட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரா விக்ரம்க்கு வந்து வச்சாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ என்னன்னா, அண்ணன் சொல்லிட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க, எமோஷனலா ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு, "சார் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னாரு. விளையாட்டா பேசினா எடுத்துருவோம் விக்ரம். நீங்க எமோஷனலா ஒண்ணு பண்ணல, அந்த மாரி தான் இதுவுமே" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. எனக்கு அது சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா காமெடி, எமோஷனல் சொல்லிட்டு விக்ரம் ஒண்ணு பண்றாரு. அதுக்கு சரியான பதில் அடி வந்து தெளிவா எனக்கு விஜய் சேதுபதி சார் அவர் ஸ்டைல்லயே கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்ட் டாஸ்க் பத்தி பேசினாங்க. அதுல எடுத்தோனே வந்து சபரி, அரோரா, அப்புறம் விக்ரம் 3 பேருக்கு வந்துமே நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து எடுத்தோனே அந்த குட்டியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டாருன்னா, டெக்கோரம் அத பத்தி கேட்டிருந்தாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? யார் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மோஸ்ட்டா வந்து கானா வினோதையும், பார்வ தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் ரொம்ப கயாஸ் கிரியேட் பண்ணாங்களே. பின்னாடி கண்ணாயினே பேசுறது, ஜட்ஜா உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கயாஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணல. ஸோ அதுக்காக தெளிவா கேட்டாரு. நெறைய பேர் வந்து எஃப்ஜே வந்து அ அ விஜய் பார்வோட ஃபேமிலிய வந்து இழுத்துட்டாரு. அப்படின்னு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வெளிய சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது உள்ளயும் பார்வதி ட்ரை பண்ணாங்க அந்த கார் தூக்குறதுக்கு. பட் ஆனா வந்து விஜய் சேது தெளிவா சொல்ட்டாரு. அ பார்வதி கிட்ட, "நீங்க வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? உங்க ஃபேமிலில ஐ மீன் எல்லாருமே லாயர் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உங்களுக்கே தெரியும் தானே எப்படி டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு கேட்டாரு. சாரி எஃப்ஜே கிட்டயும் கேட்டாரு. "நீங்க என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்ஜே வந்து, "உங்க ஃபேமிலி எல்லாருமே லாயர் தானே. அப்ப நீங்களும் வந்து அத மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சார்." அப்படின்னு சொன்னோனே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கான கிளாரிட்டி இன்னைக்கு குடுத்துட்டாரு. பிகாஸ் நெறைய பேர் வந்து ஃபேமிலி இழுத்துட்டாங்க, ஃபேமிலி கார்டு அது இதுன்னு நெறைய பேசிட்டாங்க. ஸோ அதுக்கான கிளாரிட்டி கிடைச்சுச்சு. நார்மலா பேசுறது தானே நம்மலாம். எப்படி இருந்தாலுமே, "ஏய் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கப்பா, அப்போ நீ ஏன் இப்படி இருக்க, அப்படி இருப்பா?" அப்படின்னு வந்து நார்மலா கேட்கறது தானே. அந்த மாரி தான் கேட்டுருக்காரு. ரொம்ப டீப்பா வந்து ஃபேமிலி எதுவுமே சொல்லியிருந்தா, நம்ம வந்து கண்டிப்பா தப்புன்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்படி எதுவும் சொல்லல அவரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கானா வினோத், ஆதிரி அவங்களோட டாஸ்க் பத்தி கேட்டிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு, நம்ம பார்வதி, கமருதீன் ஆ அந்த கேஸ பத்தி கேட்டாரு. ஆக்சுவலி அது கேட்டோனே எல்லாருக்குமே கண்டிப்பா சிரிப்பு வந்திருக்கும். பிகாஸ் நான் ரொம்ப சிரிச்சேன். கேட்டாரு, "உங்க லாயர் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு." ஸோ எந்திரிச்சோனே வந்து பார்வதி சொல்ட்டாங்க, "லாயர் வந்து தான் நல்லா வாதாடல." அப்படின்னு சொல்லிட்டு மொ மொத்தமா ஸ்டார்ட்டிங் எந்திரிச்சோனே சொல்லி முடிச்சுட்டாங்க. "எதுக்கு லாயரா போட்டீங்க?" அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாரு. ஆக்சுவலி நாம யோசிச்சது தான் அது. கரெக்ட்டா விட்னஸ்க்கு விட்டா இவன் அந்த சைடுக்கு போயிருவான். அதுக்காக நாம பேசாம லாயரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் கொஞ்சம் சொதப்பிருச்சு ஆக்சுவலி. ஸோ அதுதான் அவங்க வந்து லாயரா நல்லா பண்ணல சார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி அவங்க 2 பேருக்கும் பேசிட்டே இருந்திருக்கும்போது வந்து விஜய் சேதுபதி தான் சொல்றாரு. என்னன்னா, பார்வதி இப்போ கமருதீனுக்காக வாதாடுன மாரி அழகா வந்து கமருதீன் பார்வதிக்காக வாதாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆக்சுவலி கமருதீன் என்ன பண்ணாருன்னா, உண்மையிலேயே அவர் மொத்த பழிய அவர் மேல தூக்கி போட்டுட்டே இருந்தாரு. அந்த இடத்துல வந்து 2 பேருமே விட்டுக் குடுக்காம அதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இடத்துல. கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வெளிய வந்து சண்டை போடுறது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பட் உள்ள வந்து அ ஒண்ணு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவருக்கு சுத்தமா பேச தெரியல, வாதாட தெரியல. இன்னொன்னு அவங்க சொன்ன மாரி அரோராக்காக அப்படியே மலுப்பு மலுப்பி பேசினாரு. அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆத்ரி அண்ட் எஃப்ஜே அவங்களோட இது வந்தாரு. ஸோ ஆத்ரி எந்திரிச்சோனே வந்து கேட்டாரு. உங்கள இது நீங்க வந்து அ கோர்ட் டாஸ்க்ல தான் பேசணுமா? உங்களுக்கு நெறைய இடம் கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு. ஏன் பேசல? ஏன் கானா வினோதோட விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணலையா? அந்த மாரி பண்ணியிருக்கலாம். நீங்க பேசியிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்டயும் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் எஃப்ஜே கிட்ட போனாரு. எட்ஜுகிட்டயும் சத்தம் போட்டாரு. என்னன்னா, "நீ வந்து ஒரு ஒரு பாயிண்ட் அவங்க எதுக்கு வந்திருக்காங்களோ, எதுக்கு எடுத்து வைக்கணும்னு நெனச்சாங்களோ, அத நீங்க வந்து ஈஸியா எதுக்கு முடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஸோ அது வந்து அவங்க பிளான் பண்ணி இந்த விஷயம் அவங்க லைம் லைட்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நெனச்சுட்டு எஃப்ஜே ஒண்ணு பண்ணியிருக்காரு.
அதுவுமே வந்து அவருக்கு விஜய் சேதுபதி சார் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, அவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வந்தாங்களோ அது நீங்க சொல்ல விடல. சோ அது மொத்தமா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அது வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்களும் விக்கல்ஸும் வெளிய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி விக்கல்ஸ் அண்ட் எஃப்ஜே சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் மோஸ்டா கிடைச்சது திட்டு வந்து எஃப்ஜேக்கு மட்டும் தான். 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த விஷயத்த. சோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வருது. அதுல வந்து அரோரா, ஆதிரை அண்ட் திவ்யா பேசிட்டு இருக்காங்க. இந்த 10 விஷயம் அந்த 10 விஷயம் அத பத்தி. சோ அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க, "நீ அட்ஜஸ்ட் ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி விஜய் சேதுபதி சார் வரும்போது, அரோரா வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. சார் இந்த மாரி நானும் வச்சேன். இந்த 10 விஷயம் சொன்னாங்க. சோ வெளிய எப்படி மக்களுக்கு ரீச் ஆயிருக்கும், நெறைய தோணியிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜய் சேதுபதி சார் வந்து சாரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டாரு. சோ அது வந்து இந்த மாரி பண்ணாதீங்க. இது ஐ மீன் இப்படி சொன்னா எஃப்ஜே உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் உண்மை வெளிய தெரிய வரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் கார்டு குடுத்துட்டு கெளம்பிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து வியானா வெளிய போனதுக்கு அப்புறமாவே திருப்பியும் எஃப்ஜே என்ன பண்ணாருன்னா, அரோரா கூட பெரிய பிரச்சனை. எப்படி சொல்லலாம்? நீ இதுக்கு எதுக்கு போய் சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவும் ரொம்ப பெருசு பெரிய சோ அதுவுமே ரொம்ப பெரிய வாக்குவாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இவரு உள்ள வரும்போது, சண்டை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்கிறாரு, அட்ரஸ் பண்றேன். என்ன ஆச்சும்மா? அப்படின்னு கேட்கும்போது, அப்பயும் அழுவால மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு விஜய் பேசாமல இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. திரும்பியும் அந்த இடத்துல வந்து, "இல்ல சார் உங்களோட அட்ரஸ் தான் தப்புன்னு சொல்றாரு சார்" சொன்னோனே, "அப்ப என்ட்ட அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு?" அப்படின்னு வந்து சொன்னாரு. இத்திரி சொல்லும்போது வந்து அதுக்கு சரிதான். சரிதான். திருப்பி அதேதான். எனக்கு இவர் கொஞ்சம் 2 வாரம் வந்து ஒழுங்கா இருந்தாரு. திருப்பி வந்து அந்த ஆட்டிட்யூட் காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப கூட சொல்றாரு, "நீங்க எல்லாம் பண்ணிட்டு தலையாட்டுறதுலாம் செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ஆட்டிட்யூட் தான். டோட்டல் ஆட்டிட்யூட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருக்கு. நடுவுல ஒரு 2 வீக்ஸ் இல்லாம இருந்துச்சு. திருப்பியும் வந்துருச்சு அது. அண்ட் எல்லாமே வியானாக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு, வியானா எல்லாத்தையுமே பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பா உள்ள சாண்ட்ரா அண்ட் திவ்யா பிரச்சனை. ஆக்சுவலி இன்னும் சாண்ட்ரா வந்து திவ்யாட்ட என்ன ரீசனுக்காக கோவமா இருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அது ஒரு தேவையில்லாத ஒரு ரீசன். பட் ஆனா அவங்க வெளிய சொன்னா மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் ஷி டிட்ன்ட் டெல் டில் நவ். அவங்களுக்கு வந்து திவ்யாட்ட பேசவே பிடிக்கலன்னு ஒரு விஷயம் கடந்து போயிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது. அதுல நம்ம ஆஸ் யூசுவல் பாரு வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்பவுமே பண்ற வேலை தானே. அத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து எனக்கு என்ன மெயினா சாண்ட்ரா வந்து மூட் ஸ்விங்ல வேற இருந்தாங்களா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் தான் ஆகும். அந்த இடத்துல ஆற போட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அங்கதான் இருக்க போறாங்க. இந்த டைம்ல நார்மலாவே அவங்க எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, அழுகுறது தான் இருக்கும் அவங்களுக்கு. சோ இந்த மாரி டைம்ல கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கேப் விடாம நொச்ச நொச்சன்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்து இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்கு நடுவுல வந்து ஆ வினோத்துக்கும் சாண்ட்ராக்குமே சண்டை. இவங்களுக்கெல்லாம் புரியாதா? அறிவு இல்லையா? அது இதுன்னு சொல்லிட்டு, சோ வினோத் வந்து எனக்கு கேட்கவே இல்ல. தெரிஞ்சு என் கார்ல நீங்க உங்க ப்ராப்ளம் விழுந்திருந்தா மீன் ப்ராப்ளம் விழுந்திருந்தா தெரிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது அவர் சாண்ட்ரா வந்து ஒத்துக்கவே இல்ல. எல்லாரும் கேட்டுச்சு. உங்களுக்கு மட்டும் கேட்கலையான்னு சொல்லிட்டு. சோ வெளிய போய் உட்கார்ந்து அழுகுறது. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம பாரு பண்ண வேலை. சோ இத்துடன் இன்றைய செய்தி முடிவடைந்தன. சோ நாளைக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு டாஸ்க், எலிமினேஷன் எல்லாமே. சோ தேங்க் யூ மக்களே. ஹேவ் அ நைஸ் டே.